ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கியூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். டுடே வீடியோ வீட்லேயே சவர்மா செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டுருவோம். முதல்ல ஈஸ்ட் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வைக்கணும். ட்ரை ஈஸ்ட்டு அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு மாவில் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் சவர்மா. கடையில் தான் நம்ம எப்போவுமே சவர்மா வாங்குவோம். நம்ம வீட்லேயே செய்ய ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியாச்சு. அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். 2 கப் மைதா மாவு எடுத்தாச்சு. அதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கலந்துக்கிட்டு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டுலாம். 2 கப் அளவுக்கு தேவையான அளவு தண்ணி தான் ஈஸ்ட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்து மாவை பிசைஞ்சிடலாம். நல்லா சேர்த்து குழச்சி பிசைஞ்சிடுவோம். மாவை நம்ம 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சவர்மா செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வைக்கலாம். காற்று படாமல் நம்ம மூடி வைக்கணும். ஒரு டவல் போட்டு மூடியாச்சு. சிக்கன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் சவர்மா தான் செஞ்சாவது. போன்லெஸ் சிக்கன், 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர், அதோட கூட மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரைப்பழம் சேர்த்துக்கிட்டாச்சு. எலுமிச்சை இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டுருவோம். அதோட கூட கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் மல்லி இலை, இதையெல்லாம் கலந்து 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். மசாலா எல்லாம் நம்ம கறியில் சேர்ந்து இருக்கட்டும். அப்புறம் காய்கறி அரிஞ்சு வச்சுக்கிட்டுலாம். கேரட், கேப்சிகம், வெங்காயம் 3மே நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். காய்கறி சாலட் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருவோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், மல்லி இலை சேர்த்து அதோட கூட எலுமிச்சை இதையெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருவோம். இதுக்கு மயோனிஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹோம்மேட் மயோனிஸ் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. வானலியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டுருவோம். இந்த கறி 1/2 மணி நேரம் ஆன பிறகு பூண்டு ஒரு 4 இதை தட்டி அதை முதல்ல எண்ணெயில் சேர்த்துக்கிட்டுலாம். ஒவ்வொரு பீஸாக சிக்கனை போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதை திருப்பி விட்டு நல்ல ப்ரௌனி கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்ல ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கறியை நம்ம நல்லா ஆற வச்சிடணும். சிக்கன் ஆறின பிறகு இதை நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக அரிஞ்சு வச்சுக்கிட்டுலாம். சவர்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சவர்மா செய்ய ஆரம்பிச்சோன்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது நம்ம வீட்டிலையே கூட ட்ரை பண்ணலாம். மயோனிஸ் அதுவும் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணியாச்சு. பூண்டு 4 இது தட்டி அதில் சேர்த்தாச்சு. இந்த மயோனிஸ் சவர்மாவில் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அதையும் கலந்து வச்சுக்கிட்டுலாம். இப்போ மாவு நமக்கு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து சவர்மா பீட்டா ரொட்டி ரெடி பண்ணிடலாம். நமக்கு எத்தனை தேவையோ அந்தளவு மாவு பிசைஞ்சிக்கிட்டு அந்தளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டுருவோம்.
கொஞ்சம் லேசாக மாவு தூவிட்டு மாவு நல்லா தேய்ச்சிக்கிட்டலாம். இந்த அளவு தடிமனாக இருந்தால் போதும். ஃபோர்க் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி குத்திக்கிட்டுருவோம். அடுத்த மாவையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டுருவோம். ஃபோர்க் வச்சு குத்திட்டு அடுத்தது தோசைக்கல் வச்சு நம்ம வாட்டி எடுத்துடலாம். சூடானதும் பீட்டா ரொட்டி போட்டு ரெடி பண்ணிடுவோம். ரொம்ப முறுமுண்டு ஆகக்கூடாது, சாஃப்டாகவே எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்தோன்னே எடுத்தாச்சு. அடுத்தது அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நம்ம எண்ணெய் பட்டர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். பீட்டா ரொட்டி ரெடி, அதையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் டவலில் வச்சுருந்தோன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது பீட்டா ரொட்டி மேலே முதல்ல மயோனிஸ் தடவிடுவோம். பூண்டு சேர்த்தது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது சிக்கன் பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல வச்சிடலாம். அடுத்தது காய்கறி சாலட், கேரட், கேப்சிகம், வெங்காயம் அதை மேலே வச்சுருவோம். இதையெல்லாம் நம்ம செய்யும்போது நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கன் வச்சிடலாம். இப்போ மேலே கொஞ்சம் மயோனீஸ், இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சுட்டி வச்சுருவோம். மயோனிஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஓரம் பிடிச்சிக்கிட்டுரும். அவ்வளோதான், ரெடி. ஹோம்மேட் ஷவர்மா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். சிக்கன் வச்சிடலாம் முதல்ல. அடுத்தது காய்கறி சாலட் வச்சிடலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா சிம்பிளான வேலையோடு முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்க முடியாத நேரங்களில் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணிடலாம். அதோட சிக்கன் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மயோனீஸ் வச்சு இன்னொரு ஷவர்மா ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சூப்பரான ஷவர்மா, குழந்தைங்களுக்கு பிடிச்சது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடும்போது நல்ல செம டேஸ்ட்டாக இருந்துச்சு.